ஹே காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ என்னென்னா ஃபுல் ஃபன்னாக இருக்க போது. ஃபுல்லாக பாருங்கள். ஃபன்னுக்கு நான் கேரண்டி. கரெக்டாக இப்போ வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆகுதுங்க. அதுக்கு காரணம் என் கூட பிறந்த உடன்பிறப்பு தாங்க. என்ன பண்ணிட்டானா, படிக்கிறதுக்காக என்னை எழுப்ப சொன்னாங்க. அவளையும் எழுப்பாமல் என்னையும் எழுப்பி விட்டு பண்ணுறா பாருங்கள் ஒரு பாடு. என்ன 3 மணிக்கு அலாரம் வை, என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நானே தூங்குறது பெரிய விஷயம், குழந்தைக்கு அலாரம் வச்சு எழுப்பி விட்டா 3:05, 3:10, 3:15, ஃபைனலி 4:30. எனக்கே சலிச்சு போச்சு. அவ்வளோதான், நான் தூங்கிட்டேன். அப்படியே எனக்கே சலிச்சு போச்சு. அதுக்கப்புறமா அவங்களாம் எழுப்புறாங்க, வப்பலப்போன்னு. சரின்னு சொல்லிட்டு இவன் கூட வந்த பாவத்துக்கு எனக்கும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு நானும் கிழிச்சிட்டேன். அம்மு சொல்லும், நடிக்கண்ணு பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா? எதுவுமே மார்க் பண்ணல. அதாவதுங்க என்ன கதை ஆயிடுச்சுன்னா, இப்போது எழுந்ததே 4:30 மணி, நம்மளை வந்து 3 மணிக்கு எழுப்ப சொல்லிட்டு, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1/2 hourங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், ஒரு 1/2 hour ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு ஆலயம் மண்டேப்பாடு ஏற மாட்டேங்குது, படிப்பு ஏற மாட்டேங்குது, ரீல்ஸ் மட்டும் பார்க்க தெரியுது, ஸ்டோரி மட்டும் லைனாக விட தெரியுது. ஸ்டோரி சீ தான், நீ தான் சீ. இந்த டோர் இருக்குல்லங்க, இந்த டோரு ஒன்று ஃபுல்லாக மூடி இருக்கணும், இல்லைனா ஃபுல்லாக திறந்துருக்கணும். இந்த மாதிரி கேப் வர மாதிரி மூடினா அப்படி அந்த கேப்பில் யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல்லாக இருட்டு வேறு பின்னாடி. 5 மணிக்கு வெளில லைட்டு போடல, ரூமில் மட்டும் தான் லைட் போட்டுக்குது. எப்படி இருக்கும்? யாரும் பார்க்குறாங்களா? செல்லோ பார்க்குறாங்களா? ஓ, ஃபோன் நான் திருப்பூர் இடத்துல ஃபோனை தூக்கி அங்கே வச்சிங்க. படிக்குதா? நீங்கள் படிக்கல? அப்போ கூட நீ படிக்கல? படிக்கல. லைவாக பாருங்கள் மக்களே, லைவாக பாருங்க. இது வந்து எங்கள் அம்மா நீ பார்த்துக்கோமா, நீ இந்த வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு காலைல உன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுது பார்த்துக்கோமா. காய்ஸ், நம்ம ஒர்க்கை முடிச்சாச்சு. நம்ம தங்கச்சி அன்னைங்க பச்சு அதான் இல்லை. தங்கச்சி பாப்பா தங்கச்சி செல்லம், ஃபஸ்ட்டிங்களாடி, ஃபஸ்ட்டு டயர்டாக தூங்குறீங்களாடி பட்டு? 5 minutes டைம் பார்த்தீங்களா? நான் உடம்பு சரியில்லை. தூங்கு. ஏங்க மனசாச்சு வேணாமா கொஞ்சமாச்சு? இதுக்கா நைட்டு எனக்கு வராது தூக்கம். நைட் தம்மையாக தூக்கம் வந்துச்சு. இது போதா? ஐயோ, ஒரு சாப்டர் கூட படிக்கல. எனக்கு கொஞ்சம் மனசாச்சு வேணாமாங்க? நைட்டு நான் தூங்குறதே அதிசயங்க. ஏதோ ஒரு இதில் தூங்கிட்டேன் நான், அது தேவையில்ல, தூங்கிட்டேன். 3 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னாங்க. நானே என் தூக்கத்தை விட்டு எழுப்பி விட்டா 5 minutes வந்து 4:30 ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபோன் இழுக்குது, ஒரு பக்கம் தூக்கம் இழுக்குது. என்ன வழுக்கும் செல்ல உனக்கு? வழுக்கும். நான் போய் தூங்குறேங்க. தூங்கக்கூடாது, நான் போய் தூங்குறேன். என்னால் முடியல. கீழே தூங்கு, எறும்பு கடிச்சு சாப்பிட்டோம். பரவாயில்ல, நான் தூங்குறேன். நீ ஸ்கூலுக்கு போகும்போது எழுப்பு. தூங்குறேன். நல்லா தூங்கி விட்டாள். சரி, தூக்கட்டும். காயு
தூங்கு. 1 hour later. ரூமில் படித்தது பத்தலையா என் தங்கச்சிக்கு? ஓ வாவ். பாப்புலேஷன் கம். பாப்புலேஷன் நான் கொஸ்டின் கேட்குற பாப்புலேஷன் ஒரு சாப்டர் கூட படிக்கல. ஓகே. வாட் இஸ் பாப்புலேஷன்? அதானே யாரும் படிச்சுருக்கிறா. Population is the density of population which measures. வாட் எக்ஸாம்? எக்கனாமிக். எனக்கு 10th ஃபேவரட்டான சப்ஜெக்ட் இதுதான். 11th வந்தோடனே கஷ்டம் இல்லை, கஷ்டமாக இருக்கு. 10th ஈஸியாக ஜாலியாக இருந்தது. ஆஹா, 10th என்ன ஜாலியாக இருந்தேன்? எக்கனாமிக் சப்ஜெக்ட் சொன்னேன். யார் தெரியுமா டீச்சர்? ஓஹோ டீச்சரா? மேம் 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 ரொம்ப 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 க்ளோஸ் மேம். வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அந்த மேமு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பார்ப்பாங்க. ஓகே, அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப படிக்குது என் குழந்த, ரொம்ப படிக்குது. செல்லம் ரொம்ப படிக்காத பாப்பா. ஜுரமா? ஓ சரி சரி. ஜுரத்தில் வந்து ஃபோன் பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பராக வச்சுருக்கீங்க முடிய. இப்படி வச்சுக்கோங்க. படிங்க படிங்க, பாப்புலேஷன் படிங்க, பாப்புலேஷன் படிங்க. தங்கச்சி டீ போட்டு வச்சுட்டு போயிட்டா என்னை எழுப்பாமலே. ஏம்மா இங்கே வாமா. டீ வச்சியே அக்காவுக்கு டீ வச்சியே. டீ போட்ட மாதிரி பேசுகிறேன். இல்லை தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இல்லை டீ சூடு பண்ணி கொடுத்தியே அக்கா. இருந்தாக்கா அக்கா கூட சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். டீ வச்சுக்கிறேன் கொஞ்சம் மேலே அப்படின்னா நான் வந்து எடுத்துக்க போகிறேன். டீயை வச்சு போட்டு இவர் பாட்டு வெளில வந்து டீ குச்சினுங்கிறாரு. எனக்கு ஃபுட் பண்ணி குடிக்கிறதே பெரிய விஷயம். சொல்லிட்டு போகலாம்லங்க, இது அட்லீஸ்ட் சொல்லிட்டு போகலாம்ல. டீ இந்த மாதிரி வச்சுக்கிற எடுத்து குடி. ஆடி போச்சு இந்த நேரத்தை நான் குடிக்கிறது. செகண்ட் ரவுண்டது வேற விஷயம். என்ன லுக்குன்றேன். ஏன் கரடி மாதிரி இருக்குன்னு தெரியல. கற்பூர்வம் கரடி. நாங்களாம் வந்து வித்தியாசமான பிறவி ஆகிட்டோங்க வர வர. இங்கே முடி வருது. குரங்குடி, நீ குட்டி வயசுல குரங்கு மாதிரி இருந்தீங்க அப்பா சொல்லுவாரு. கரடி மாதிரி இருக்க முடி வேற. கரடியில் குரங்கு. குரங்கு நீ அழகா இருக்காங்க. இல்லை குரங்கு நான் அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இருக்கு. கட் கட் கட். ஓ அழகுக்கு இப்படிதான் கேப்பியாடி நீ கமெண்ட் பண்ணுங்கன்னு. கட் கட் வேணாம் வேணாம். அப்புறம் என்ன கமெண்ட்? என் மூஞ்சி ரொம்ப உள்ளே போயிடுச்சு, அது எனக்கே தெரியல. இந்த கண்ணு சின்னலாம் வந்து உள்ளே போயிடுச்சு. நீ யூடியூப்க்கு வீடியோ போடுறடி. சலோ நீ மட்டும் தான் கொடுப்பியா? சில வார்த்தை திட்டி பேசு, அது கூட போதுமே. போடே என் காதல் வெற்றி பெற்று சந்தோஷம் துள்ளுமே. வீக்கில் அப்படிதான் பண்ணுவீங்க. வீக்கு அப்படிதான் பண்ணுவோன்னா இருந்தால் தானே பண்ண முடியும். இந்த மாதிரி ஐயோ அதையும் பேச மாட்டாங்க. ஓட்டரா பண்ணுவீங்க. நோ 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 நோ. கட் கட் கட். இன்னும் டைம் ஆகலையா? இவ்வளோ உட்காந்துக்கிற ஸ்கூல் கிளம்பாம? ஓ இப்போ தான் போய் குடிக்கவே போகணும். 7:10 ஆயிடுச்சு. சொல்லுப்பா. சீக்கிரம். அவ்வளோதான். அமெரிக்கன் சைனீஸ் பொம்மை. நீங்கள் கேட்கலாம் அது என்ன அமெரிக்கன் சைனீஸ் பொம்மை? என் தங்கச்சி தான். ஐயோ நாடி பேய் மாதிரி இருக்கு. உண்மையை ஒத்துக்கிட்டா. ஃபைனலி ஷி அக்ரி. இந்த முடி பண்ணப்பட அழகாக இருப்பேன். ஐயோ இல்லை நம்மளுக்கு இதுதான். இது நல்லாவே இல்லை. கீயே நான் ஒரு பெட்டர் ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன். இப்போ தாண்டி சிக்கு உடைச்சேன். சூப்பர். டோராவின் பயணம். வாங்க நண்பர்களே எல்லாரும். என்னம்மா ரெடி ஆகிட்டியாம்மா? குழந்த அழகாக ரெடி ஆயிடுச்சு. குழந்த என்னம்மா டைலாக் சொல்லுமா? எப்படி திரும்ப டைலாக் சொல்லுமா? வெற்றிவேல் முருகனுக்கு கொஞ்சம் சவுண்டாக சொல்லுமா?
வெற்றிவேல் முருகனுக்கு சரிம்மா வெய்மா. ஆனா விபூதி எடுத்துனாடி காலி எனக்கு மட்டும் காலி இருக்கு. சானா இங்கே வா. சானா இங்கே வா. கம் ஃபர்ஸ்ட். என்ன ரீட் பண்ற? சரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவோம். போறியா ஸ்கூலுக்கு போறியா? அழுவாம போறியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருச்சுங்க. நான் வந்து 5th அந்த ரேஞ்சில் படிக்கும்போது குழந்தை இந்த பொண்ணு அழுதுகினே போகும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்கூலில் எதுவுமே விடும்போது எங்கள் அப்பா கூட எப்படி இவ்வளோ பெரிய வீடியோ நீ போடுவ? நான் வந்து vlog எடுக்கிறேன்ல, vlog இது ஷார்ட்ஸ் இல்லை ஓகேவா? vlog கஷ்டமாகுது இப்போ, கஷ்டமாகுது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இன்னும் ஒரு வருஷம் தான் காலேஜ் வேற சேர்ந்துருவா. எப்பாடி என் கிச்சனில் கேப் பண்ணு. சே விலைக்கு சிட்டி மா பாய்மா, படிக்காம போகிறேன். பாய் ஆ யோயோ தங்கச்சிமா பாய், படிக்காம போகிறேங்க எக்ஸாமுக்கு. பாய் பண்ணு. இவங்களுக்கு பாய் சொல்ல வீடியோ முடிச்சு போறேன் நான். சரி ஓகே பாய் சொல்கிறேன். பாய் சொல்கிறேன். பாய். ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேங்க. என் தங்கச்சி வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. படிக்காத எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேங்க. பாய் பாய். ஈவினிங் ஆகுது. ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ.